பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு ஓமையை சொல்கிறார். 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்னு ஒரு கேள்வி வருது. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், பெரியவர்கள் என்ன பண்ணணுமா, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பி பிள்ளையை போல மாறணும். இன்றைக்கி நமக்குள்ளே மனம் திரும்பி எப்படி இருக்கணுமா, பிள்ளையை போல ஆகாவிட்டால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. மனம் திரும்புதல், தாழ்மை, இப்படியாப்பட்ட காரியங்களை இயேசு சொல்கிறார். மனம் திரும்புதல், தாழ்மை, அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு அந்த இடத்துல சொல்கிறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் சொன்ன பிள்ளைங்க கேட்டுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, தன்னை தாழ்த்துவாங்க. விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவன், இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு 10ஆம் வசனம் வாசிக்கும்போது பார்த்தா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா. எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறாங்க. அவர்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸு, தேவ தூதர்கள் பரலோகத்தில் பரம பிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னால் அது உண்மை, இயேசு சொன்னால் அது சத்தியம், இயேசு சொன்னால் சத்தியம், இயேசு சொன்னால் உண்மை. ஒரு அருமையான குடும்பத்தார் இருக்கிறாங்க. தேவனுடைய குடும்பத்தார் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். வளர்ந்து வர நேரத்தில் அவங்க குடும்பத்தை இடையில தான், இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான் குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க, படிக்க, போதுக சொல்லிக் கொடுத்த காரியங்கள் படி அவர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. மனம் திரும்பி இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அதே போல் தன் பிள்ளைகளுக்கும், தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வர நேரத்தில் தான் தாயை பார்த்து, தகப்பனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்து, வேதம் வாசிக்க ஆரம்பித்து, கர்த்தர் அதில் இருக்கிற அந்த 2 பிள்ளைகளோட பேச ஆரம்பித்தார். இயேசு அந்த 2 பிள்ளைகளோட பேச ஆரம்பித்தார். தன் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. தன் வகுப்பு ஆசிரியருக்காக, தன்னுடைய படிக்கிற பள்ளிக்காக ஆசிரியர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. தன் வீட்டு பகுதியில் வசிக்கிற அநேகர் அவங்க தாய் தகப்பன்கிட்ட சொல்லுகிற காரியங்களை கேட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசு அந்த பிள்ளைகளோட பேச ஆரம்பித்தார். அப்போ இயேசு அந்த இயேசுக்கிட்ட பிள்ளைங்க பேசும்போது, இயேசுவானவர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை அந்த அப்பா அம்மாவுக்கு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு அந்த தாய் தகப்பனும் இயேசு ராஜா வந்து தன் பிள்ளைங்க கூட பேசுகிற அந்த காரியத்தை இவங்க ஷேர் பண்ணும்போது, அவங்களும் அந்த காரியங்களுக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நாளடைவில் பார்த்தோன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை, இந்த பிள்ளை அந்த வகுப்பு உணவு நேரத்தில் என்ன பண்ணோம், கூடி நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், நீ வரையா அப்படின்னு கேட்கும்போது, அதே போல் அந்த ஆண் பிள்ளையும் தன்னுடைய உடன் படிக்கிற நண்பர்களை கூப்பிட்டு 3-4 பேர் ஜெபிப்பான். அவனுக்கு கிடச்ச அந்த 20 நிமிஷத்தில் அவன் 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு, ஏசப்பா இவன் நல்லா படிக்கணும், ஏசப்பா இவன் நல்லா படிக்கணுன்ட்டு பிள்ளைங்க அந்த கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குணங்கள், கிரியைகள், சுபாவங்களை பார்த்து பிள்ளைகளெல்லாம் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. இப்போ என் பிள்ளை இப்படியாப்பட்ட பிள்ளையாச்சு, இவன் மாறினதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஆரம்பித்தாங்க, அந்த பிள்ளை இப்படி ஏன்னு. அப்போ அநேகருடைய தகப்பன் தாய்மாருங்க, உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட பெயர்கள் சொன்னாங்களாம். அப்போது இந்த பிள்ளைங்களுக்கு மதியம் அவங்க அப்பா அம்மா பார்க்க வந்து, அவன் என் பொண்ணு என் பையன் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சவங்க, நீங்கள் என்னதான் சொன்னீங்க, என் பிள்ளை இன்னைக்கு அவன் குறும்பு பண்ணுறதை விட்டான், பொய் சொல்கிறத விட்டான், ஏமாத்துறது விட்டான், இன்றைக்கு வீட்டில் வந்து ஜெபிக்கிறான், அவன் வேதம் படிக்கலாம், நான் ஜெபிக்கிறான் அப்படின்னு. அப்போது கேட்டோடனே, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் சொன்னாங்களாம். இல்லை ஆண்டி, நாங்கள் லன்ச் பிரேக்கில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இந்த தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற காரியங்களை பார்த்து இந்த தாய் தகப்பன் மாருங்க மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. தெருவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கூட படிக்கிற குழந்தைங்களுக்குள்ளே அந்த மாற்றம் வரும்போது, கூட படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு மாற்றம் வரதை பார்த்து அநேக பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்களாம். நாளடைவில் இந்த காரியம் ஒரு காட்டு தீயை போல பரவுனது.
காட்டு தீயை போல பரவுனது. இந்த காரியம் அந்த ஒரு கிராமத்தை, அந்த ஊரையே மாற்ற ஆரம்பிச்சது, அசைக்க ஆரம்பிச்சது. கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை அந்த கிராமத்தில் பிள்ளைகளை கொண்டு செய்ய ஆரம்பித்தார். இந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு கர்த்தரால் கிடைக்கிற அந்த விடுதலை, ஆலோசனை, ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அவங்க பிரச்சனைகள் மாற ஆரம்பிச்சது, வியாதிகள் மாற ஆரம்பிச்சது. அப்படியா அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கேட்டு, நீனா பெரிய ஆளா, நீ ஜெபம் பண்ணிப்பார் அப்படியே அப்படின்னு வந்து மிரட்ட ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க மிரட்ட ஆரம்பித்தாங்க. சில அந்த குடும்பம் பயந்து போயிருந்தாங்க. ராஜா அவங்க மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. வேதத்தில் சாராள் நிமித்தி எச்சரிக்கையாக இருன்னு ஒரு ராஜாக்கே கர்த்தர் பேசினது போல் அந்த கிராமத்து தலைவர்களோட கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்தார். கடைசியில் அவரும் மனம் திரும்பி ஒரு கிராமமே அந்த சிறு பிள்ளைகளை கொண்டு, அந்த தாய் தகப்பனார் வளர்த்த அந்த சிறு பிள்ளைகளை கொண்டு அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட கிராமமாக இருக்கிறாங்க. அன்பு தேவஜனமே, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. படிப்பு, தாளந்தோ, திறமையோ ஒரு மனுஷனை மாற்றாதுங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கை, ஒரு தாய் தகப்பன் நடத்துகிற வாழ்க்கை பிள்ளைகளை ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தது. பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து பிறக்க ஆரம்பித்தார். அந்த கிறிஸ்துவ மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பு எல்லாரும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருந்தது. பரிசுத்தம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்பட்டது. நல்ல பழக்க வழக்க குணங்கள் வெளிப்பட்டது. அந்த ஊர் ஜனம், பள்ளி எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஒருவரை நம்ம அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பரலோகத்தில் தெய்வ தூதர்கள் அந்த பிள்ளைகளோட பரலோகத்தில் தெய்வ தூதர்கள் பரமபிதாவை தரிசிக்கிறவர்களாக இருக்காங்களா, எப்போது தரிசிக்கிறவர்களாக இருக்காங்க. அன்பு தெய்வ ஜனமே, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துங்க. பிள்ளைகளை அநேக காரியங்களை சத்தியத்துக்கு சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எந்த காரியம் டவுட்டாக இருந்தாலும் போதகர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க. இன்னும் சத்தியத்தில் வளர ஊக்குவீங்க. பெற்றோர்களாக இருக்கிற நம்ம மேலே அது ஒரு கடமையாக இருக்குது. நம்மளும் கற்றுக்கொள்ளுவோம், பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும். அந்த குழந்தைகள் நிமித்தம் அந்த கிராமத்தார் ரட்சிக்கப்பட்டது போல் இன்றைக்கு நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்துல அந்த குழந்தைங்கள நிமித்தம் கர்த்தர் தேசத்தை சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. அன்பு தெய்வஜனமே, இன்றைக்கு நான் என்னை கர்த்தர் வெளிச்சமாக கர்த்தர் என்னை வச்சிருக்கிறேன். என் பிள்ளைகளை அதே போல் சத்தியத்தில் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு, அந்த கிராமத்துக்கே கர்த்தருடைய வெளிச்சம் வந்ததுங்க. கர்த்தர் வெளிச்சமானவர் வந்தார். அப்படியா இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய திட்டம் பெருசு, சித்தம் பெருசு. அந்த சித்தத்துக்கு அர்ப்பணிப்போமானால் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே, கேட்ட சத்திய வார்த்தைக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இன்றைக்கு நல்வழிப்படுத்துகிற தாய் தகப்பனாய் கர்த்தர் அவர்களை வைத்திருப்பதுக்காய் நன்றி அப்பா. ஆவியான தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாது இருக்கும்படி இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து இருக்கிற காரியங்களை அவங்க மாற்றிக்கொள்ள அப்பா மே துதிக்கிற ஸ்தோத்திரம். சத்திய வசனத்தில் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி ஊக்குவித்து அதில் வளர்க்கிற கிருபைகளை தாய் தகப்பனுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவானவரை மரியாதை யோசிப்பும் வளர்த்தது போல, அவர் 12 வயசில் போதிக்க ஆரம்பித்தது போல, நன்மை செய்கிறவா சுற்றி திருந்தது போல, இன்றைக்கு தேசத்தை கலக்குகிறவர்களாய் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை அப்படியே தேசத்தை கலக்கிற பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டியாய் கர்த்தர் நீர் எழுப்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படி நல்ல நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். ஏசையா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸட் டே.